Hello everybody. Salut tout le monde. எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கு நாங்கள் பார்க்க போகிற லெசன் வந்து le passé composé, the past tense. passé composé பற்றி ஒரு லெசன் வேணுமென்று ஒரு சில பேர் ரிக்வெஸ்ட் பண்ணியிருக்கிறோம். ஏர்லியாக நான் இந்த லெசன் ப்ரிப்பேர் பண்ணலாம் போச்சு. ஏன்னா நான் ஸ்டெப் பை ஸ்டெப் தான் பாடங்கள் உங்களுக்கு சொல்லித்தரேன். ஸோ நான் கடைசியாக 5 லெசன்ஸ் வேர்ப்ஸை பற்றி போட்டிருக்கேன். ஸோ அதை நீங்கள் ஓரல்லேருந்து பார்த்தீங்கன்னா தான் இந்த passé composé உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ஈஸியாக விளங்கும். ஸோ ஃபர்ஸ்ட் passé composé என்றால் என்ன? இதை இங்கிலீஷில் சொல்லணுமெண்டா it is used to describe the recent past. அதாவது என்ன பக்கத்தில் நடந்தரோ அதுதான் passé composé. இப்போ என்ன பேட் நியூஸ் என்றா இந்த ஃப்ரெஞ்ச் பீப்புள் வந்து many different kinds of past tense யூஸ் பண்ணுவாங்க. ஸோ 5 different kinds of past tense இருக்குது ஃப்ரெஞ்சில். இதெல்லாம் உங்களுக்கு தெரியணுமென்னு அவசியம் இல்லை, பட் சும்மா ஒரு ஜெனரல் நாலேஜுக்காண்டி தான் இது நான் காட்டுறேன் உங்களுக்கு. ஃபர்ஸ்ட் ஒன் வந்து imparfait, செகண்ட் ஒன் வந்து passé antérieur, தேர்ட் ஒன் passé composé, ஃபோர்த் ஒன் passé simple and ஃபிஃப்த் ஒன் plus que parfait. பட் எங்களுக்கு முக்கியமானது இந்த passé composé தான். ஸோ அதனால் நீங்கள் இந்த passé composé லேர்ன் பண்ணாலே ஒரு ஃப்ரெஞ்ச் கான்வர்சேஷன் உங்களால் மேனேஜ் பண்ணிக்கலாம். passé composé இங்கிலீஷில் காம்பவுண்ட் பாஸ்ட்ன்னு தான் சொல்லுவார். காம்பவுண்டா மோர் தென் ஒன் திங். ஸோ passé composé வந்து 2 திங்ஸ் தான் passé composé ஃபார்ம் பண்ணும். ஸோ போன ஃபியூ லெசன்ஸில் நான் உங்களுக்கு ப்ரெசன்ட் டென்ஸில் அதாவது ஓ ப்ரெசண்டில் எப்படி வேர்ப்ஸை கான்ஜுகேட் பண்ணலாம்னு சொல்லி தந்திருக்கேன். இந்த லெசனில் முக்கியமாக இந்த passé composé எப்படி கான்ஜுகேட் பண்ணலாம்னு சொல்லித்தரப்போகிறேன். நான் ஏர்லியாக சொன்ன மாதிரி passé composé நாங்கள் கான்ஜுகேட் பண்ணுறதுக்கு 2 திங்ஸ் எங்களுக்கு தேவை, 2 பார்ட்ஸ் இருக்குது. ஸோ ஹெல்பிங் வேர்ப் அல்லாட்டி ஆக்சிலியரி வேர்ப்னு சொல்லலாம், அது ஒரு பார்ட். ப்ளஸ் பாஸ்ட் பார்ட்டிசிபிள்னு ஒரு வேர்ப் இருக்குது. ஃப்ரெஞ்சில் அதை participe passé சொல்லுவார். ஸோ ஒரு பிரேக் டவுன் பண்ணி ஒன் பை ஒன் இந்த 2 பார்ட்ஸும் என்னென்னு பார்ப்போம். ஹெல்பிங் வேர்பந்தா என்ன? அது வந்து வேர்ப் avoir அல்லாட்டி வேர்ப் être. அதுவும் அது ப்ரெசன்ட் டென்ஸில் கேட்குறான். avoir être au présent. ஸோ ஃபார் மெனி டைம்ஸ் உங்களுக்கு சொல்லியிருப்பேன், ஃப்ரெஞ்சில் இந்த 2 வேர்ப்ஸ் avoir and être ரொம்ப முக்கியம். நார்மலாக இந்த 2 வேர்ப்ஸ் தான் ஃப்ரெஞ்சில் சொல்லி தருவினோம் ஃபர்ஸ்ட்டாக. ஒன்ஸ் அகேன் உங்களுக்கு வேர்ப்ஸை பற்றி ஒன்றுமே தெரியாட்டி, எக்ஸ்பெஷலி இந்த avoir and être பற்றி தெரியாட்டி இந்த சேனலில் போய் பார்த்தீங்கன்னா avoir and être ஒரு லெசன் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன். ஸோ அதை பார்த்தீங்கன்னா தான் இந்த லெசனும் உங்களுக்கு விளங்கும். இப்போதைக்கு ஒரு ஷார்ட் ரிவ்யூ. avoir and être அந்த கான்ஜுகேஷன் என்னன்னு பார்ப்போம். ஸோ avoir the conjugation j'ai, tu as, il a, elle a, nous avons, vous avez, ils ont, elles ont. And être in the conjugation je suis, tu es, il est, elle est, nous sommes, vous êtes, ils sont, elles sont. ஸோ இந்த 2 வேர்ப்ஸுமே ப்ரெசன்ட் டென்ஸில் கான்ஜுகேட் பண்ணியிருக்கு. அண்ட் ப்ரெசன்ட் டென்ஸில் இருக்க கான்ஜுகேஷன் ஆஃப் avoir être தான் இந்த passé composéக்கு முக்கியம், தேவையானது. அண்ட் அந்த செகண்ட் பார்ட் ஆஃப் passé composé இந்த கம்போனன்ட் என்னென்னு பார்ப்போம். ஸோ அதாவது participe passé, இது இந்த மீனிங் என்னென்னு பார்ப்போம். அண்ட் ஆல்சோ இதை எப்படி ஃபார்ம் பண்ணுறதும் பார்ப்போம். ஸோ இந்த ஸ்லைடை பார்க்க கொஞ்சம் கூட தியரி இருக்குது. ஸோ அதை பார்க்க கொஞ்சம் போரிங்காக தான் இருக்கும், பட் ஒன்றுமே செய்யலை. ஸோ இந்த passé composé நீங்கள் ஃபுல்லி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணுமெண்டா இதை லேர்ன் பண்ணினாரா, இதை பற்றி நான் உங்களுக்கு சொல்லி தந்தாரா passé composé என்னன்னு உங்களுக்கு விளங்கும். இங்கிலீஷில் இதை எப்படி சொல்கிறேன்டா past participle தான் சொல்கிறாரு. past participle என்றால் ஒரு காம்பவுண்ட் டென்ஸில் அந்த செகண்ட் பார்ட்டாக வர்றதான் past participle, participe passé. ஸோ இனிஷியலாக இன்ஃபினிட்டிவ் வேர்பாக இருக்கிறதா நாங்கள் participe passéயாக சேஞ்ச் பண்ணணும். லாஸ்ட் 2 வீடியோ லெசன்ஸில் உங்களுக்கு இந்த இன்ஃபினிட்டிவ் வேர்ப்ஸை பற்றி சொல்லி தந்திருக்கேன். ஸோ 3 டைப்ஸ் ஆஃப் எண்டிங் இருக்குது வேர்பில். ER ending, IR ending and RE ending. ஸோ இந்த 3 எண்டிங்கில் இருக்கிற வேர்ப் ஃபார்ம் தான் இன்ஃபினிட்டிவ் வேர்ப். ஸோ இந்த இன்ஃபினிட்டிவ் வேர்பை எப்படி பாஸ்ட் பார்ட்டிசிபிளாக சேஞ்ச் பண்ணலாம்னு, அதாவது
participe passé-யா எப்படி சேஞ்ச் பண்ணலாம்னு உங்களுக்கு இப்போ சொல்லித்தர போகிறேன். அண்ட் ஆல்சோ இது வந்து ரெகுலர் வேர்ப்ஸ்க்கு ஏற்ற ரூல்ஸ் தான். ஸோ இஆரில் என் பண்ணுற வேர்பை வந்து பாஸ்ட் பார்ட்டிசிபிளாக மாற்றிக்க அந்த எண்டிங் வந்து accent aigu மாறும். ஸோ இருந்த எக்ஸாம்பிள் வந்து bouger. bouger வந்து இஆர்ன்னு தான் என் பண்ணும் இன்ஃபினிட்டிவ் வேர்ப் ஃபார்ம் ஆகிருக்கேக்க. ஆனால் இதை நீங்கள் பாஸ்ட் பார்ட்டிசிபிளாக மாற்றிக்க அந்த இஆர் வந்து accent aigu மாறும். அதே போல் verbs ending with re past participle மாறிக்க ending வந்து u மாறும். இருந்த எக்ஸாம்பிள் வந்து attendre. ஸோ attendre verb வந்து re-யோட end பண்ணுது. இது நாங்கள் past participle மாற்றிக்க அந்த re u சேஞ்ச் பண்ணும். அண்ட் ir ending வந்து past participle மாறிக்க in தான் ending இருக்கும். இருந்த எக்ஸாம்பிள் abolir. abolir இந்த ending ir infinitive verb formula. இது வந்து past participle மாறிக்க அந்த ir just aya மாறும். Also irregular verb patterns பற்றியும் பார்ப்போம். ஸோ முதல் சொல்லி தந்தது வந்து regular verbs கேட்ட pattern. இது வந்து irregular verbs கேட்ட pattern. One of the ending வந்து re ending. அது வந்து past particle மாறிக்க it மாறும். ஸோ இருந்த எக்ஸாம்பிள் faire. faire வந்து infinitive verb form. past participle form மாறிக்க fait மாறும். அதே போல் aitre அந்த ending இருக்கிற verbs வந்து ending வந்து u மாறும். இருந்த எக்ஸாம்பிள் connaître. connaître வந்து past participle மாறிக்க connu என்று மாறும். next ir ending. இது வந்து past participle ending மாறிக்க u மாறும். ஸோ எக்ஸாம்பிள் venir. venir வந்து venu மாறும். அண்ட் கடைசியில் இருக்கிற வந்து endre ending. ஸோ இந்த infinitive verb ending வந்து past participle மாறிக்க is மாறும். அண்ட் இருந்த எக்ஸாம்பிள் prendre. prendre வந்து past participle மாறிக்க pris தான் மாறும். ஸோ இந்த 4 verbsம் faire, connaître, venir, prendre இந்த 4மே regular verbs. ஸோ அதனால இருந்த ending வந்து regular verbs பார்க்க கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ ஒரு few examples பார்ப்போம். ஸோ இந்த நான் சொல்லி கொடுத்த தியரி எல்லாம் எக்ஸாம்பிள்ஸ் மூலமாக காட்டினாலாம் உங்களுக்கு என்ன கொஞ்சம் ஈஸியாக விளங்கும். ஸோ the first example வந்து avoiroட exemple with avoir j'ai mangé une banane. அப்படி இருந்தால் I have eaten a banana. ஸோ இந்த சென்டென்ஸில் அந்த 2 components வந்து ai and manger. A தான் அந்த helping verb அல்லாட்டி auxiliary verb. ஸோ அது avoir. and manger அந்தது தான் the main verb past participle அதாவது அந்த participe passé. ஸோ இது ரெண்டும் சேர்ந்து தான் passé composé ஃபார்ம் ஆகுது. அண்ட் கீழே நோட் பண்ணியிருக்க மாதிரி manger manger இதுதான் an infinitive form. இது வந்து participe passé மாறிக்க ending வந்து accent aigu change பண்ணப்படும். Deuxième exemple. So exemple numéro 2 avec avoir. So with avoir. Nous avons lu ce livre la semaine dernière. Nous avons lu ce livre la semaine dernière. In the meaning, we have read that book last week. இதில் வர 2 components of the passé composé வந்து avons and lu. So avons தான் in the helping verb and lu lu தான் on the main verb past participle. So again கீழே நோட் பண்ண மாதிரி lire தான் அந்த infinitive form lire. அது participe passé மாறிக்க lu மாறப்படும். Any 2 examples with verb être தான் நான் இனி காட்ட போகிறேன் உங்களுக்கு. பட் அதுக்கு முன்னால் நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கொள்ளணுமெண்டா இந்த எட்ரில் நீங்கள் கான்ஜுகேட் பண்ணிக்க அந்த verb வந்து verb must agree in number and gender.
with the subject. So இது ரொம்ப முக்கியம். அவ்வாறுக்கு அப்படி யாரும் செய்யணும் வந்து அவசியம் இல்லை, தேவையில்லை. பட் எத்ருக்கு அது கண்டிப்பாக செய்யணும். ஸோ தேர்ட் எக்ஸாம்பிளை பார்ப்போம். Exemple numéro 3 avec être, so with être. In an example, nous sommes allés visiter un appartement. Nous sommes allés visiter un appartement. So அப்படியேண்டா we went to visit a flat. So in the sentence the two parts of the passé composé வந்து some and aller. Some தான் அந்த helping verb and aller தான் அந்த past participle. So இதில் infinitive formல இருக்க aller தான் participe passé past participle ALLE accent aigu மாறு. And also இதில் வந்து nous NOUS நூறா அந்த subject, இந்த sentence subject. Frenchல இதை le sujet தான் சொல்லுவாரு. nous வந்து இந்த personal pronoun வந்து first person plural. So அதனால aller ALLE accent aigu S வந்து ஸ்பெல் பண்ணியிருக்கு. ஏன்னா nous வந்து plural இருக்கிறதால அந்த aller ALLE accent aigu பிறகு ஒரு S ஆட் பண்ணணும். ஸோ நான் முதல் சொன்ன போல் அந்த verb வந்து aller அந்த verb வந்து சப்ஜெக்டோட in number and gender agree பண்ணணும். Ok, suivant. Quatrième exemple avec être. So, example number 4. With être. Elle est tombée dans les escaliers. Elle est tombée dans les escaliers. It in the meaning, she fell down the stairs. So, passé composé form பண்ண two parts வந்து, two verbs வந்து, est and tomber. A is the helping verb and tomber is the participe passé. And tomber, TOMBER and இருக்கிறதா infinitive form. இது participe passé அமரிக்க TOMBE accent aigu மாறப்படும். And elle in the sentence இருக்க subject, le sujet, elle வந்து third person singular. And elle in the personal pronoun வந்து singular இருக்கிறால அந்த tomber இந்த verbல endingல S இல்லை. And also elle ஒரு feminine personal pronoun இருக்கிறால ஒரு extra E இதில் ஆட் பண்ணியிருக்கிறோம். ஸோ இந்த passé composé என்றால் என்னன்னு உங்களுக்கு இப்போ விளங்கி இருக்குமென்னு நினைக்கிறேன். ஸோ therefore the combination of helping verbs plus the main verbs create the passé composé. So in the avoir அல்லது être the present tense இருக்கேக்க plus past participle சேர்க்கிறான் passé composé form ஆகுது. So ஒரு small recap. First step வந்து நீங்கள் அந்த helping verb choose பண்ணணும், avoir or être. Most of the time இந்த verb avoir helping verb வரும். இது ஏனென்றா Frenchல avoir the most commonly used helping verb. And the verb être வந்து less commonly used. So அதை கண்டுபிடிச்ச பிறகு second step வந்து இந்த helping verb வந்து நீங்கள் conjugate பண்ணணும் present tenseல and கடைசியா அந்த past participle add பண்ணணும். இனி இந்த 17 verbs நீங்கள் மெமரைஸ் பண்ணீங்களா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஏன்னா இந்த 17 verbs தான் être யூஸ் பண்ணும் past tenseல conjugate பண்ணிக்க. Devenir, revenir, mourir, retourner, sortir, passer, venir, arriver, naître, descendre, entrer, rentrer, tomber, rester, aller, monter, and partir. And கடைசியா ஒரு comparison between present tense and past tense பார்ப்போம், and the same verb in the present tense and past tense. So the first example வந்து bouger. Bougerண்டா to move. இது வந்து presentல எப்படி conjugate பண்ணுறேன்டா je bouge, tu bouges, il bouge, elle bouge, nous bougeons, vous bougez, il bouge, elle bouge. So présentல பார்த்தீங்கன்னா most of the times ending வந்து verb ending வந்து change ஆகும். ஆனால்
Passé composéல ending வந்து same thing தான். ஸோ passé composéல இந்த verb வந்து conjugate பண்ணிக்க j'ai bougé, tu as bougé, il a bougé, elle a bougé, nous avons bougé, vous avez bougé, ils ont bougé et elles ont bougé. Bouger இந்த verb வந்து avoir ஓடரா conjugate பண்ணணும். ஸோ அதனால avoir இந்த conjugation இருக்கு. J'ai, tu as, il a, elle a, nous avons, vous avez, ils ont et elles ont. And passé composéல ending எல்லாமே accent d'aigu முடியுது. ஸோ compare பண்ணிக்க according to my opinion passé composé தான் கூட ஈஸின்னு சொல்லலாம் présent பார்க்க. And passé composéல ending same thing. But on the other hand, présentக்கு ending வந்து change ஆகும். And end more example உங்களுக்காக. So, sortir and to go out. Present tenseல வந்து je sors, tu sors, il sort, elle sort, nous sortons, vous sortez, ils sortent, elles sortent. And passé composéல je suis sorti, tu es sorti, il est sorti, elle est sortie, nous sommes sortis, vous êtes sortis, ils sont sortis and elles sont sorties. Again, present tenseல ending வந்து அடிக்கடி change ஆகும். But passé composéல ending same thing தான். And sortirக்கு வந்து helping verb வந்து être. So அதனால conjugation வந்து passé composéல je suis, tu es, il est, elle est, nous sommes, vous êtes, ils sont and elles sont de வருது. Ouf, ok mes amis, nous avons fini. Okay friends, so finally finished. So இந்த lesson உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குமென்னு நம்புகிறேன். And please don't forget to like, share and subscribe. Thank you. Have a wonderful day. Merci. Passez une belle journée.